அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய காணொளி நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு சகோதரி தற்போது வெளியில் வந்திருக்கிறார்கள். அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரி. அந்த இஸ்லாமிய சகோதரி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சியில் அந்த கட்சிக்காக களப்பணியாற்றியிருக்கிறார். அதாவது மாநில பெண்கள் பாசறையுடைய ஒருங்கிணைப்பாளராக சகோதரி இருந்திருக்கிறார். அவருக்கு இந்த ஒரு ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலையை இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சக நிர்வாகியும் அதை தட்டி கேட்காத சீமானை பற்றியும் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த சகோதரி என்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படி என்பதை முதல்ல நம்ம பார்த்தலாம். துளுக்கச்சிட்டால் என்ன பேச்சு இருக்கு? துளுக்கச்சிட்டெல்லாம் மல்லு கட்ட முடியுமா? அவள்கிட்ட வாய் கொடுக்காத. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெருடல் ஆயிடுச்சு. என்னை இந்த துளுக்கச்சின்னு சொல்றத அதே துளுக்கச்சி இவங்களோட ஓட்டு உங்களுக்கு வேணும், துளுக்கச்சி வேலை பாக்குறது வேணும், துளுக்கச்சி எப்படி கலப்பணி செய்யும் போது வேணும். இதுல துளுக்கச்சின்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை கூட எனக்கு அமைதியா இரு தங்கச்சி, கடந்து போ தங்கச்சி கூட சொல்லல. வேலை ஊர்ல போய் வேலை பார்க்க சொல்லுங்க, சீனியர்களுக்கு மரியாதை கொடுக்க சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல பாஜக இஸ்லாமிய பெண்ணை துளுக்கச்சின்னு திட்டாங்க, அது ஒரு விஷயமா? அந்த மாதிரி நம்ம நாம் தமிழர் கட்சியில இந்த மாதிரி சொல்றாங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயம், கடந்து போங்க. ஹுமாயூன்றவர் எங்க சமூகத்தை சேர்ந்தவங்களை அவங்க சொல்லி எங்களை திட்ட சொல்றது. இதை விட ஒரு முக்கியமான விஷயம்னா வேட்பாளர் நிப்பாட்டி தூக்குறது. மதுரை மாவட்டத்துல அன்பரசி இருந்தாங்க, அவங்களை வேட்பாளர் நிப்பாட்டுன்னு சொன்னாங்க. சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்கு வாங்கினவங்க வடக்கு தொகுதியில கலந்தாய்வு கூட்ட போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே இல்ல அந்த அக்கா வேணும். இந்த நாம் தமிழர் கட்சி என்பது சாதி மதம் இனம் இல்லாத ஒரு சமூகத்தை ஏற்படுத்துவதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சீமான் என்கிற ஒரு அயோக்கிய நபரால் நடத்தப்படுகிறது தான் இந்த நாம் தமிழர் கட்சி. சீமான் மறைமுகமாக சாதி அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார், மத அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நாம் பல நேரங்களில் அவருடைய முகத்திரையை நாம் கிழித்திருக்கிறோம். சீமான் அதாவது கட்சி நடத்துவது என்பது தன்னுடைய குடும்பத்துக்காக, அவருடைய வளர்ச்சிக்காக, அவருடைய ஒத்தரோசாவுக்காக, அதற்காக மட்டும்தான் சீமான் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். தம்பி தங்கைகளுக்காக அவர் ஒருபோதும் கட்சி நடத்தவில்லை. தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும், மீட்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு எண்ணம், சிந்தனை துளி அளவும் சீமானுக்கு கிடையாது அப்படி என்று இஸ்லாமிய சகோதரி கூறியிருக்கிறார். அதாவது நாங்கள் பலமுறை சொல்லி வருகிறோம், சீமான் ஒரு பாஜகவினுடைய RSS எலும்பு துண்டுக்கு வேலை செய்கிற ஒரு டாக், அவ்வளவுதான். மற்றபடி சீமானுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்டா ஒரு மயில் இல்லை. ஆனால் இதை புரியாமல் எண்ணற்ற தம்பிமார்கள் தங்கைமார்கள் அப்படி என்று இஸ்லாமிய சகோதரி சொல்றார். ஆனா நான் சொல்றேன், அவங்களுக்கு பேர் தம்பி தங்கைகள் அல்ல, அறிவற்ற ஆமை குஞ்சுகள். இந்த இஸ்லாமிய சகோதரி அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தலில் வேலை செய்யும் போது அவர் கூட பணியாற்றுகிற நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பெண்கள் பாசறையுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பாண்டியம்மாள் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமியர்கள் பிரச்சார வாகனத்தில் ஏறக்கூடாது அப்படி என்று சொல்லும் போது இவங்க நான் ஏற வரல, வேட்பாளரை கூட இருக்கிறவங்கள நான் மேலே ஏற்ற போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சின்ன வாக்குவாதம் எங்க நடு ரோட்லயே நடக்கும்போது அவர்களுக்குள் வாக்குவாதம் நடந்து கொண்டு இருக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சொல்றாங்களா, துளுக்கட்சிக்கிட்ட என்ன பேச்சு, அவங்களுக்கிட்டலாம் நம்ம பேச முடியாது அப்படி என்று தரக்குறைவான வார்த்தைகளால் அந்த பெண்மணியை, அந்த இஸ்லாமிய சகோதரியை அவர் வசைபாடுகிறார். இந்த விஷயத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானின் கைகூலி பாக்கியராஜ் அவர்களிடம் எடுத்து செல்லப்படுகிறது. அவர் இருங்க பொறுங்க, தேர்தல் முடியட்டும், நம்ம பார்த்துக்கலாம், இதை நம்ம பெருசாக்க வேண்டாம், கடந்து போகலாம் அப்படி என்று சொல்றாங்க. சரி, தலைவர் சீமான் அவர்கள் ஏதாவது நமக்கு நல்ல ஒரு முடிவை சொல்வார் அப்படி என்று காத்து கொண்டிருக்கும் போதுதான் சகோதரிக்கு ஒரு இடி போன்ற ஒரு செய்தி வருகிறது. அவங்களுக்கு அங்க என்ன வேலை, அங்க வேலை பார்க்க வேண்டாம், வேற மாவட்டத்துக்கு போய் வேலை பார்க்க சொல்லு அப்படி என்று அதிபர் சீமான் அவர்கள் அந்த இஸ்லாமிய சகோதரியை, அந்த பெண்மணி சொன்னாங்க இல்லையா, துளுக்கட்சிக்கு அங்க என்ன வேலை, அங்க இருந்து வேற இடத்துல போய் வேலை பார்க்க சொல்லு அப்படி என்று அதே கருத்தை ஆமோதிப்பது போல உத்தரவிடுகிறார். இந்த பெண்மணி மிகவும் வருத்தப்பட்டு நம்முடைய சகோதரி அதாவது மனமுடைந்து போய் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில் சீமானை காரி காரி துப்பி உமிழ்ந்து வெளியிட்ட ஒரு வீடியோ தான் நீங்க பார்த்த வீடியோ. அதில் அவர் பல கருத்துக்களை பதிவு செய்கிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே வந்த எல்லாரும் மேலோட்டமாக தான் சொல்லுவாங்க. முதல் முறையாக சகோதரி வெளியில் பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அதாவது புது வேட்பாளர்களை, அதாவது 33 புது வேட்பாளர்களை களமிருக்கிறார் இந்த சீமா. அதற்கு முக்கிய காரணம் அதிமுகவாகட்டும், திமுகவாகட்டும், பாஜக இப்படி எல்லா கட்சிகளிடத்திலும் ஒரு பேரம் பேசி, அதாவது ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு ஒரு டம்மி கேண்டிடேட்டை அந்த இடத்தில் நிறுத்துவதுதான் சீமானுடைய வேலை. அதற்காகத்தான் களத்தில் தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருக்கிற தம்பிமார்களை அங்கே நிறுத்தினால் வாக்குகள் அதிகமாக வாங்குவார்கள். ஆக அவர்களை நிறுத்தாமல் கட்சிக்கு யாருமே தெரியாம இவர் படிச்சிருக்காரு, இவர் மருத்துவர், இவர் பேராசிரியர் அப்படி என்ற போர்வையில் ஒருத்தரை கூட்டு இவர் களத்தில் நிறுத்துகிறார். இதனால் கட்சி வளர்ச்சியே அடையவில்லை. சீமான் மட்டும் பேரம் பேசி பணத்தை வாங்கி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் என்று சகோதரி அதாவது ஷாக்கிம் பாத்திமா இவர்கள் சொல்றாங்க. அதாவது இஸ்லாமியர்கள், அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டா அவர்களை யாரை வச்சு அடக்குவாங்கன்னா, யாரை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னா,
இந்த ஹுமாயூன் அப்படி என்கிற ஒரு மாமா இருப்பார் இல்லையா, மாமா பையன், அவரை வைத்துத்தான் இவர்களை மிரட்டுவதோ அல்லது சமாதானப்படுத்துவதோ இந்த வேலைகளை சீமான் செய்வாராம். இதையும் நம்முடைய சகோதரி ஷாஹின் பாத்திமா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே புட்டு வச்சிருக்காங்க. அதாவது பொதுச் செயலாளர் ஒரு பெண்மணிக்கு கொடுக்க வேண்டும் அப்படி என்று கேட்ட காரணத்துக்காகவே அடுத்த நிமிடமே வேட்பாளராக இருந்த அந்த கலையரசி என்கிற ஒரு பெண்மணி வேட்பாளர் பட்டியலிருந்து பேர் தூக்கிட்டாங்க. இந்த ஃபாத்திமா ஃபர்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா இருக்கு இல்லையா, தாய்மாமன் சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த சகோதரியை வேட்பாளராக அறிவித்து, ஆனால் சீமானை மாமா என்று உரிமையாக கூப்பிடுகிற காரணத்தினால் கயல்விழி அவர்கள் ஃபாத்திமா ஃபர்கானாவை கட்டம் கட்டி வேட்பாளர் பட்டியலிருந்து தூக்கிவிட்டார். இப்படி தொடர்ச்சியாக அவர் வந்து பல உண்மைகளை அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. காளியம்மாள், உங்களுக்கு இந்த விஷயம் என்னால தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் மிகப்பெரிய போராளி, பெண்ணிய போராளி. நீங்க இதை கண்டிக்க வேண்டாமா? சீமானை கேள்வி கேட்க வேண்டாமா? நான் மதத்துக்கு அப்பாற்பட்டு தானே அரசியல் செய்யறோம், அது எப்படி ஒரு இஸ்லாமிய சகோதரியை பார்த்து துணுக்கட்சின்னு சொல்லலாம் அப்படி என்று காளியம்மாள் பொங்கி எழுந்திருக்க வேண்டிய நேரம் இது. ஆனா காளியம்மாள் கலெக்ஷனை போட்டுட்டு எலெக்ஷனை முடிச்ச டயர்ல வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. நீ எல்லாம் வந்து எங்களுடைய தமிழக பெண்களை பார்த்து 1000 ரூபாய்க்கு பிறந்தவர்கள் அப்படி என்று வெளியில் வந்து சொல்லுவ. இனி நீ வெளியில் வந்து இந்த காளியம்மாள் என்ன பேசினாலும் சரி, தமிழக மக்கள் செருப்பாலே ஒன்று அடிப்பாங்க, நேரடியாக அடிப்பார்கள். ஆக பார்த்து கொஞ்சம் உஷாரா இருந்துக்குமா. உங்களுடைய பம்மாத்த அரசியல், உங்களுடைய கேவலமான அரசியல் இந்த தமிழ் உணர்ச்சியை தூண்டிவிட்டு அதில் நெருப்புக்கு, அதாவது அந்த நெருப்பை கொளுத்தி அதில் குளிர்காய்கிற கேவலமான அரசியல் இனி தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படி என்பதை இஸ்லாமிய சகோதரி ரொம்ப தெளிவாக அவர்கள் சொல்லிக் கொண்டு விட்டார்கள். இனி சீமான் வந்து இதனால சீமானுக்கு என்ன சார் பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்லை சார். இந்த இஸ்லாமிய சகோதரி கொடுத்த பேட்டியால் சீமானுக்கு ஏதாவது பாதிப்பானா? நிச்சயமாக இல்லை. இதை பத்தி எல்லாம் கவலைப்படுற ஆளு எங்க மாமா பையன் சீமான் கிடையாது. அவர் என்ன ஆஃப்ல இருக்காரோ ஃபுல்லுல இருக்காரோ, எந்த எல்லையை தாண்டி இருக்காரோ அவருக்கு தான் தெரியும். அவர் வந்து ரெஸ்ட்ல இருக்கிறார். விஜயலட்சுமி புகாருக்கே கவலைப்படாதவர் சீமான் இதுக்கெல்லாம் அசந்திர போறார். ஆக இந்த விஷயத்தையும் இஸ்லாமிய சகோதரி கோட் பண்றாங்க. அதாவது துளுக்கட்சி அப்படி என்று கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி சொல்லியது, அது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம், அதை வந்து கட்சி ரீதியாக நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படி என்று சில நிர்வாகிகள் வந்து சொன்னாங்களாம். ஆனா கூமுட்ட கேப்பூசா, விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் இருந்த பிரச்சனை அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. அதற்கு ஒன்ன சீமா தொடர்நடிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக பயந்துகிட்டு குரல் பதிவு போட்டு அது கட்சி பிரச்சனையாக்கி அவ்வளவு அலம்பல் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய சகோதரியை கேள்வி கேட்கிறார்கள், இது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைனா அன்றைக்கு விஜயலட்சுமி புகார் கொடுத்ததுக்கு பெண்கள் பாசறையில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவங்கவுங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் விஜயலட்சுமி மேல புகார் கொடுங்க, சீமான் மேல புகார் கொடுத்தா எடுக்கக்கூடாது அப்படி என்று வன்மையாக கண்டன குரல் எழுப்புங்கள் அப்படி என்று சொன்னாரே சீமான், இந்த மானங்கெட்ட சீமான், அது என்ன விதமான அரசியல் அப்படின்னு அவங்க செருப்பாலேயே அடிக்கிறாங்க. நியாயமான கேள்வி தானே? அந்த சகோதரி கேட்கறது நியாயமான கேள்வி. இது தனிப்பட்ட பிரச்சனைனா அப்ப நீ வந்து தெருவுக்கு கொண்டு வச்சுப்ப, வாரத்துக்கு ஒரு வீடியோ வெளியே வரும், உன்னை வந்து கண்ட கழுவி ஊத்துவாங்க. அப்போ அதை வந்து நீ கட்சி பிரச்சனையா கொண்டு போயிட்டே இருப்பியா? அப்ப அந்த சகோதரி சீமானை செருப்பால் அடிப்பது சரிதானே? ஆக சீமான் என்பது ஒரு சுயநலவாதி, அவன் ஒரு பிழைப்புவாதி, அவர் குடிகாரவாதி, அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படி என்றுதான் நம்மால் சொல்ல. இதுல வேற ஒண்ணு, ஊயி சீமான் அப்படி என்று ஒரு புத்தகத்தை எழுதி அதுக்கு விலை 300 ரூபாய் அப்படி என்று ஒருத்தர் வெளியிட்டு இருக்காம்பா. டேய், ஊயி சீமான்னு கேட்டா நாங்க சொல்லிட்டு போறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், அவர் மானம் கெட்டவன், ஈனம் கெட்டவன், ரோஷம் இல்லாதவன், சூடு இல்லாதவன், சொரணம் இல்லாதவன், வெக்கம் கெட்டவன், இவெல்லாம் ஒரு ஆளா அப்படி என்று ஒற்றை வரியில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை 300 ரூபாய் விலை கொடுத்து அதை வாங்கி படிக்கணுமா? அதை போங்கடா வேலை இல்லாத வெட்டி பசங்களா. இப்படி சீமான் வந்து நாளைக்கே இந்த அரசியல் வாழ்க்கை இல்லை என்றால் கூட அவர் கவலைப்பட மாட்டார். கட்சியை கலைத்து விட்டு மயிரா போச்சுன்னு போயிட்டே இருமா. தேவையான அளவு பணம் வந்தாச்சு, சொத்து வந்தாச்சு, எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நாளைக்கு ஏதாவது ஒரு கட்சியில போய் அடைக்கலம் புகுந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிற அந்த வேலையெல்லாம் சீமானுக்கு தெரியும். ஆனால் அடையாளம் தெரியாமல், அட்ரஸ் தெரியாமல் இந்த ஆமை குஞ்சுகள் தான் தெருவாக சுத்தி கொண்டு இருக்க அதாவது என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. பாவம் இவங்க நினைச்சு வீணா போயிட்டானுங்கப்பா. பல பேர் புத்தி சொல்லியும் கேட்காத இவர்கள் வீணாய் போய் இந்த அவங்களுடைய வாழ்நாளும் போச்சு, வாழ்க்கையும் போச்சு, படிப்பும் போச்சு. இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு ஜடமாக மிக விரைவில் இந்த நாம் தமிழர் ஆமை குஞ்சுகள் சுற்றி வருவதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். சீமான் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு கட்சியில ரொம்ப பாதுகாப்பாக இருக்கத்தான் போகிறார் அப்படி என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்துவிட்டு, இந்த தமிழ் மொழியை வைத்து பாசம் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அம்மா மேல பாசம் இருக்க வேண்டியதுதான். அது வெறியாக மாறக்கூடாது. நான் தமிழன், தமிழ் மேல் எனக்கு பாசம் இருக்குது, அதுக்காக தமிழ் மொழி மேல் எனக்கு வெறி வரக்கூடாது.
இதை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டாலே அவன் ஒரு மனிதனாக வாழ முழுமையாக தகுதி பெற்றவன் அப்படி என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே .7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.